என் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ்ச்சமூக உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காண்டி அப்படின்னா, நான்குநேரி சட்டமன்ற தொகுதியில் தம்பி தீபக் பாண்டியனுடைய சகோதரி தமிழ்ச்செல்வி போட்டி போடுறாங்க சிலிண்டர் சின்னத்தில். இதில் பெருவாரியாக தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் நம்ம வாக்களித்து அவங்களை வெற்றி பெற வைக்கணும் அப்படின்றக்காண்டி தான் இந்த காணொலி. அதற்கு முன்னாடி ஐந்திணை மக்கள் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் தேவதாஸ் அவர்கள் பார்த்திங்கன்னா நேற்று விபத்தில் உயிரிழந்துட்டாங்க. அன்னாருக்கு என்னுடைய சார்பாகவும் மூவேந்தர் மீடியா சார்பாகவும் என்னோடய குடும்பத்தின் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். இது தொடர்பு கொண்டு கேட்டோம், எப்படின்னு அண்ணன் இறந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது, சாலையில் ஓரமாக போயிருந்திருக்காங்க. பின்னாடி வந்த வாகனம், அதாவது தூக்க கரகத்தில் வண்டியில் மோதிதாகவும் சம்பவ இடத்துலேயே அண்ணன் உயிரிழந்ததாகவும், அந்த விபத்தை ஏற்படுத்திய அந்த ஓட்டுநர் நான் அந்த மாதிரி தூக்கத்தில் விட்டுட்டேன் அப்படின்னு நேராக காவல் நிலையத்தில் போய் சரணடைஞ்சதாகவும் நேற்று ஒரு செய்தியில் வந்தது. இன்றைக்கி அன்னாரோடைய அந்த இறுதி மரியாதைக்கு போக முடியாத ஒரு சூழலாகி போச்சு. ஸோ அந்த விஷயம் நேற்று கேள்விப்பட்டிருந்தே நேற்று கொஞ்சம் வருத்தம் ஆயிடுச்சு. என்ன தான் பட்டியல் வெளியேற்றத்துக்கு ஒரு முரண்பாடாக இருந்தாலும், ஏன்னா அண்ணனை தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூவேந்தர் மீடியா 9ஆம் ஆண்டு துவக்க விழாவில் அண்ணனை தான் மீட் பண்ணியிருந்தோம். ஏதோ ஒரு சூழலில் அண்ணன் வரல. அது நிறையா கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் ஒரு நல்ல மனிதர், சமூக சிந்தனையாளர். அவர் விபத்தில் இறந்தது என்பது மனசுக்கு ரொம்ப வருத்தத்தை அளிக்குது. ஸோ அன்னாருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய சார்பாகவும் மூவேந்தர் மீடியா சார்பாகவும் என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது நான்குநேரி சட்டமன்ற தொகுதியில் தம்பி தீபக் பாண்டியனுடைய சகோதரி தமிழ்ச்செல்வி பார்த்திங்கன்னா புதிய தமிழகம் கட்சி சார்பாக நான்குநேரி சட்டமன்ற தொகுதியில் போட்டி போடுறாங்க. புதிய தமிழகம் கட்சிக்கும் நமக்கும் மூவேந்தர் மீடியாவுக்கும் சார்ந்த நிர்வாகிகளுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், ஆனால் ஒரு கட்சி ரீதியாக களமாடப்பட்டிருக்காங்க. சகோதரி அதுவும் புதிய தமிழகம் கட்சி சார்பாக சகோதரி நிற்கிறாங்க. நான்குநேரி தொகுதியில் போகிறப்ப நல்ல வரவேற்பு, அதாவது சகோதரி தமிழ்ச்செல்விக்கு நல்ல வரவேற்பு, மக்கள் பெருந்திரளாக வரவேற்கிறாங்க. அதை பார்க்க முடிஞ்சு. நான்குநேரி சட்டமன்ற தொகுதியில் நம் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள், ஏன்னா தொடர்ந்து உங்களுக்கே தெரியும், காவல்துறையோட அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும், காவல்துறை செய்யக்கூடிய பல இன்னல்களையும், நம் இளைஞர் மீது போடப்படக்கூடிய தொடர்ந்து பொய் வழக்குகளையும், இதை எதிர்கொள்ளணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னம்னா, கண்டிப்பாக அந்த நான்குநேரி சட்டமன்ற தொகுதியில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்கள் இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறையெல்லாம், ஏன்னா ஆயுதத்தை தூக்குறத விட மிகப்பெரிய ஆயுதம் அரசியல், சரிங்களா? அதை கையில் எடுத்து இன்றைக்கி புதிய தமிழகம் கட்சி சார்பாக பார்த்திங்கன்னா சகோதரி தமிழ்ச்செல்வி அங்கே போட்டி போடுறாங்க. அவங்களுக்கு பெருவாரியான வாக்குகள் அழைச்சி நம்ம தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் நம்ம வாக்களிக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். அதே போல் காமெடி மல்லத்தி தான் எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சுட்டாங்க. இந்த மாதிரி சகோதரி போன வீடியோலாம் உங்கள் சேனலில் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடுறோம், அந்த கட்சிக்கு நமக்கு ஏற்கனவே ஆகலை, அப்படி போடும்போது இதாகும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ போடுங்க, சகோதரிக்காண்டி போடுங்க அப்படின்னாங்க. சரி, ஓகே, கட்சி வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் 1000 இருந்தாலும் அந்த தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்குது, நம்ம சமூகத்துக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத உணர்ந்து தான் நம்ம இந்த கருத்தையே நம்ம பதிவு செய்கிறோம். இன்னொன்று என்ன அப்படின்னா, சகோதரிக்கு வாக்கு சேகரிக்க ஒவ்வொரு கிராமங்களிலும் கூட்டு போகக்கூடிய சகோதரர்கள் பார்த்திங்கன்னா, அதாவது என்ன சின்னத்தில் வாக்களிக்கணும் அப்படின்றத மக்கள்கிட்ட பேசுங்க. அதே போல் அவங்க என்ன சின்னத்தில் நிற்கிறாங்களோ அந்த சின்னத்தை ஒரு பதகை மாதிரி கொண்டு போங்க. ஏன்னா நான் பார்த்தேன், கிட்டத்தட்ட ஒரு 7 கிராமங்கள் 8 கிராமங்களுக்கு போயிருக்கேன். 8 கிராமங்கள்லையும் பெருந்திரளாக எல்லாருமே வரவேற்றுருக்காங்க. அரசியல்வாதிகள் கூட அந்த மாதிரிலாம் கூட்டம் சேருமான்னு தெரில. பரவாயில்ல, சகோதரிக்கு அவ்வளோ கூட்டம் வருது, மக்கள் வர்றாங்க. அப்படி இருக்கும்போது மக்கள்கிட்ட பேசணும். சும்மா போனதும் கும்பிட்றது, நம்ம சால்வை போடுறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இந்த மாதிரி நான் இந்த சின்னத்தில் நிற்கிறேன், பொதுவாக நம்ம இந்த பகுதிகளில் நம்ம சமூக மக்களுக்கு பல ஒடுக்குமுறை நடக்குது, அதற்கு நம்ம சட்ட ரீதியாக இருந்தாலும் சரி, அரசியல் ரீதியாக நம்ம களமாடணும்னா, வர்ற சட்டமன்ற தேர்தலில் நான் சிலிண்டர் சின்னத்தில் நான் நிற்கிறேன், இதில் நீங்கள் மக்கள் பெருவாரியாக மக்கள் ஓட்டு போடணும் அப்படின்றத கூட போனாட்கள்னு சொல்லணும். ஆனால் போகிற பக்கத்தில் பார்த்தோம்னா எல்லாருமே தம்பி தீபக் பாண்டியன் வாழ்க, புத்தக புரட்சியாளர் இந்த தான் சொல்கிறீங்களே தவிர்த்து
அவங்க என்ன சின்னத்தில் நிற்கிறாங்க, எந்த சின்னத்தில் போட்டி போடுறாங்க அப்படின்றத மக்கள்கிட்ட பேசுங்க, மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. ஏன்னா அந்த பகுதியில் நிறையா இந்த தென் தமிழகத்திலேயே இயக்கங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா திருநெல்வேலி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்களில் தான் அவ்வளோ இயக்கங்கள் இருக்குது. ஸோ அந்தந்த இயக்கங்கள்லாம் கட்சி வேறுபாடுகள் கலைந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நான்குநேரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு சகோதரி ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கண்டிப்பாக அவங்க வெற்றி பெற்றால் கண்டிப்பாக எல்லாருக்கான ஒரு சட்டமன்ற உறுப்பினரை வந்து இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுடைய பெருவாரியான வாக்குகளை வந்து சகோதரி தமிழ்ச்செல்விக்கு வந்து வாக்களிங்கிறன்றதை கேட்டுக்கிறேன். குறிப்பாக நான் மறுபடியும் சொல்கிற விஷயம் என்னென்னா, சகோதரியை ஒவ்வொரு நான்குநேரி சட்டமன்ற தொகுதிக்குள்ளே ஒவ்வொரு ஊருக்குள்ளேயாக கூட்டு போகும்போது அவங்க என்ன சின்னத்தில் நிற்கிறாங்க, எத்தனை சின்னமாக வரும், அந்த சின்னத்தில் வாக்களிக்கணும். நல்லா பார்த்துங்க, சிலிண்டர் சின்னத்தில் வந்து நிற்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபோட்டோ இருக்கும், இவங்களோட பேர் இருக்கும். இதுலேருந்தே நீங்கள் வாக்களிக்கணும். ஏன்னா நம்ம மக்கள் பாமர மக்களாக இருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியாது, எதில் நிற்கிறோம்னே தெரியாது, என்ன சின்னம் தேடுவாங்க. அதனால் வர்ற ஏப்ரல் 23 வாக்கு சாவடிக்கு செல்லக்கூடிய நம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த பெரியவர்களாக இருக்கட்டும், முதியவர்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாத்துக்குமே சொல்லி அனுப்பிச்சி விடுங்க. அந்தந்த பூத்தில் இருக்கிறவங்க சொல்லி அனுப்பிச்சி விடுங்க. இத்தனாவது இதாக இருக்கும், இத்தனாவது பட்டனாக இருக்கும், இத்தனாவது பட்டனில் போய் அமுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு வந்துடுங்க. ஏன்னா நிறைய பேர் தெரியாமல் எதுக்கு போடுறேன்னே தெரியாமல் போடுவாங்க. உண்மையிலேயே நான் என்ன சொல்கிறேன்னா, நான்குநேரி சட்டமன்ற தொகுதியில் நம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் படக்கூடிய இன்னல்களையும் வேதனைகளையும் உணர்ந்தாலும் கண்டிப்பாக சகோதரி தமிழ்ச்செல்விக்கு வந்து வாக்களிப்பாங்க. சரிங்களா? ஏன்னா அதை தவிர்த்து இதுலேயும் வந்து சகோதரியை பின்தள்ளினீங்க அப்படின்னா இன்னும் வரக்கூடிய காலங்களில் இன்னும் நம்ம மக்களை அரசியல்வாதிகள் உங்களுக்கே நல்லா தெரியும், வரக்கூடிய இன்றைக்கி டிஎம்கேயாக இருக்கட்டும், ஏடிஎம்கேயாக இருக்கட்டும், இருக்கக்கூடிய ஏனைய கட்சிகளாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருந்தாலும் ஜெயிச்சா தேவேந்திரன் சாகும்போது ஒருத்தன் கூட குரல் கொடுக்க மாட்டான். சரியா? எவனும் கண்டுக்க மாட்டான். நம்ம சமூக இயக்கங்கள், சமூக கட்சிகள் மட்டும்தான் குரல் கொடுக்க முடியும். அதனால் சிந்திச்சு வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நான்குநேரி சட்டமன்ற தொகுதியில் அன்பு சகோதரி தீபக் பாண்டியனுடைய சகோதரி தமிழ்ச்செல்விக்கு பெருவாரியான வாக்குகளை வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் வாக்களித்து அந்த சகோதரியை வெற்றி பெற வைக்கணும் அப்படின்றத என்னுடைய சார்பாகவும் மூவேந்தர் மீடியா சார்பாகவும் இந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாகவும் வந்து நான் கேட்டுக்கிறேன். அதே போல் ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமூகத்தை சார்ந்த வெவ்வேறு கட்சிகளில் இன்றைக்கி பிஜேபியாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், நாம் தமிழராக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சி சார்ந்து வந்து நிற்கிறாங்க. யாருக்கு எப்படிலாம் வாக்கு செலுத்தணும் அப்படின்றத நான் அடுத்தடுத்த காணொலியில் வந்து பதிவு செய்கிறேன். குறிப்பாக நான்குநேரி சட்டமன்ற தொகுதியில் அன்பு சகோதரி தமிழ்ச்செல்விக்கு பெருவாரியான வாக்குகளை தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் அளிக்கணும். ஒரு வாக்குகளோட வந்து வேறு யாருக்கும் வந்து போற்றக்கூடாது. டிஎம்கேவுக்கு, ஏடிஎம்கேவுக்கு, எந்த கட்சிக்குமே இன்க்ளூடிங் நாம் தமிழர் கூட நம்ம வந்து போட வேணாம். நான்குநேரி சட்டமன்ற தொகுதியில் குறிப்பாக அன்பு சகோதரி தமிழ்ச்செல்விக்கு பெருவாரியான வாக்குகளை செலுத்தி சகோதரி வெற்றி பெற வைக்கணும் அப்படின்றத மூவேந்தர் மீடியா கேட்டுக்கொண்டு மீனவத்திற்கான சந்திக்கிறேன். நன்றி.